மருமகள் பிரியாவே என்னுடைய மருமகனுக்கு தங்கை. எனக்கு 3 வருஷமா அவளை நல்லா தெரியும். நல்ல பாசமா எப்பவும் நல்ல மரியாதையா இருப்பா, எல்லாரோடும் பாசமா இருப்பா, கலகலப்பா இருப்பா. எனக்கு ஏற்கனவே பிறந்த வலிவலோ இதயத்தை கயிறு கட்டி இழுத்த வலிவலோ ஒளிர் சிந்தும் இரு கண்கள் உயிர் வாங்கும் சிறு இதழ்கள் என்னுள்ளே ஏதேதோ செய்கிறதே. நாங்கள் வந்து சின்ன ஸ்கூல்ல வந்து 9th ஒன்றா படிச்சுருக்கோம். லாஸ்ட் தான் ஃபுல்லாக கதை அந்த மாதிரி தான். நாங்கள் 7 பேர் வந்து ஒரு கேங். எங்கள் கேங் பேர் வந்து குரங்கு கூட்டம். அந்த பேரே அவள் தான் வச்சா. அவள் வந்து ரொம்ப நல்லவ அப்படின்னு எல்லாரும் நினைச்சிருப்பாங்க. அது வந்து அவட்ட பேசி பார்த்தா தான் எல்லாருக்கும் தெரியும். அப்போதுலேருந்து இப்போ வரைக்கும் அதே மாதிரி தான் இருக்கும். அப்போ எதுவுமே மாறல. ஃப்ரெண்ட்ஸுக்காக தானா என்ன பண்ணுவா அப்படின்னா ஒண்ணுமே இல்லை. ஆமா, ஒண்ணுமே பண்ண நம்மளாம் ஏதாவது பண்ணா உண்டு. ஆமா ஆமா. பட் ஆனா பயங்கர காமெடியா இருப்பா, ரொம்ப ஜாலி டைப்பா இருப்பா. அதுதான் அவள்கிட்ட. மத்தபடி ஒண்ணுமே பண்ண மாட்டா. சிரிச்சுட்டே கேரிங்கா இருந்துப்பா, எல்லாரையும் கவனிப்பா. இப்போ கூட ஸ்டேஜ்ல ஃபன் பண்ணிட்டு இருக்கா. ஆமா, ரொம்ப ஜாலியான கேரக்டர். மையை போல நானும் கண்ணில் சேர வேண்டும், பூவை போல நான் வந்து மகாபிரபு என்னுடைய மூத்த பையன். எல்லாரோடும் குடும்ப பாசமா இருப்பான், குடும்பத்தில் உள்ள எல்லாரோடும் ரொம்ப இணக்கமா இருப்பான், சொந்தங்கள் எல்லாரும் சேர்ந்து இருக்கணும் அப்படிங்கிற ஆசைப்படுறவன். தெய்வ பக்தி ரொம்ப அதிகம், கஷ்டப்பட்டவங்களுக்கு உதவி பண்ணணும்னு நினைப்பான். அதே நேரத்தில் அப்பா அம்மா குடும்பம் பாசம் இருக்கும். சரி காதல் நெஞ்சை நான் தரலாமா, உன் கணவனாக நான் வரலாமா, இந்த வார்த்தை மட்டுமே நிஜமானால் ஒரு ஜன்மம் போதும். ஹாய் பிரியா, ஹாப்பி மேரி லைஃப். லைஃப்ல நிறைய விஷயம் நான் உன்னைய பார்த்துட்டேன், நிறைய கஷ்டப்பட்டுருக்க வச்சிருக்கேன். இனியும் லைஃப் சந்தோஷமா ஹாப்பியா இருக்கும், சந்தோஷப்படுறேன். பிரபு நல்லா உங்க லைஃப் பார்ட்னரா இருந்தால் காற்று வாய் திறந்தால் காதல் காதல் என்று பேசும், நீலா தமிழறிந்தால் அலை மொழியறிந்தால் நம்மேல் கவி எழுதி வீசும், உன்னோடு உயிரை போலே உறைந்து போனதுதான் உறவே, மறக்காது ஒன்றாகம் மறிக்காது என் தேகம், உனக்காக உயிர் வாழ
மலர்களே இது என்ன கனவா, மலைகளே மலைகளே இது என்ன நினைவா.